Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் பன் பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர் போட்டு கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். கோகனட் பன்னுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1/4 கப் ரவையை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரியை பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து வச்சுருங்க. வறுத்த முந்திரி பாதாம் ரவையை நல்லா ஆற வச்சுருங்க. பன்னு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, அதோட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. மாவு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இது ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாம், முந்திரி, ரவை இது மூணுமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மூடி தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை போட்டு இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். சுகர் நான் 3/4 கப்பு யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா 1 கப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூடவே டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரித்து வச்சுக்கிற மாவை உருட்ட போகிறேன். இது சப்பாத்தி அளவுக்கு உருட்டக்கூடாது, அதுலேருந்து டபுள் சைஸ் அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி உருட்டணும். 2 மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க. இதை நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு பேக்கிங் ட்ரே இருக்குது, அதில் வெண்ணெயை தடவிடுங்க. அதுக்கப்புறம் அவனை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்கு 200 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. உருட்டின மாவை ட்ரேயில் வச்சுருங்க. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங் வச்சிட்ட பிறகு இந்த ஓரெல்லாம் பால் தடவிடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு செட்டு மாவை வைக்க போகிறோம். உருட்டின மாவை மேலே வச்சிட்ட உடனே ஓரெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த 2 மாவும் ஒன்றா ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உள்ளகிற ஸ்டஃபிங் வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரெல்லாம் சோமாஸ் மடிக்கிற மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க.
இப்போ இது மேலே காட்டன் துணியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு சுகரும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. கோகனட் பண்ணை பேக் பண்ண போகிறோம். அதுக்கு 200 டிகிரி செல்சியஸ் 20 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். நல்லா சூடாறிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. பேக்கரியில் எப்படி கிடைக்குமோ கோகனட் பண்ணு அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.